பத்திரகாளிக்கு பதிலாக வந்த ஜம்போ காளி பத்திரகாளி குடும்பத்துடன் மகிழ்ச்சியோடு வண்டர்லாவில் சந்தோஷமாக விளையாடிவிட்டு வீட்டிற்கு திரும்புகிறாள். அப்பாடி, ஒரு வழியா வண்டர்லால இருந்து நல்ல ஜாலியா விளையாடிட்டு வந்தாச்சு. எல்லாரும் பார்த்து மெல்ல வெளியே வாங்க. அண்ணா சொக்கி கண்ணு கார்லயே படுத்து தூங்கிட்டாளாட்டுக்கு. அடடடடா, குழந்தை மாதிரி என் கைக்குள்ள அண்ணா அழகா தூங்குறா. அம்மா எங்கேயும் போயிடாதீங்கம்மா. ஏ அப்பா, அங்க எங்க அலைஞ்சதுலயே டயர்டா இருக்கு. வாங்க எல்லாரும் போய் படுத்து தூங்குவா. ஆமா ஆமா, நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் வாங்க எல்லாரும் போய் படுத்து தூங்குவா. பாத்தியாடா குத்தீசரா, ஜம்போ காளி வண்டர்லால ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எப்படி பல்ல காட்டிட்டு போறா பாரு. ஆமாப்பா, அதுவும் இல்லாம எத்தாச்சோட இருக்க. இவ குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு கூட சந்தேகம் வரல. அந்த லட்டு ஆண்டி குடும்பம்லாம் சரியான முட்டாள் குடும்பமா இருக்கும்டா. அந்த ஹாலிடே பாஸ் கார்டோட 2 நாள் வேலிடிட்டி இன்னையோடு முடிஞ்சுது. கண்டிப்பா இந்த ஜம்போ காளிய கூட்டு போறதுக்கு பேய் பாஸ் வீட்ல இருந்து கண்டிப்பா காரு வரும். அந்த கார்ல ஏறி நம்மளும் சேர்ந்து தப்பிச்சு ஓடிரணும். ஆமாப்பா, இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் மிஸ் பண்ணனா பிறகு வாழ்க்கை முழுக்க காக்காயா தான் இருக்கணும். என்னது, காரு வந்துருச்சா? அப்பாடி, ஒரு வழியா கார் வந்துருச்சா? எப்படியோ இதுல ஏறி பேய் பஸ் வீட்டுக்கு மறுபடியும் போய் நாம பழைய மாதிரி ஆயிரலாம். காரு வந்துட்டாட்டுக்கு, அப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துட்டு. எல்லாரும் இப்படி நிம்மதியா படுத்து தூங்குறாவளே, நாளைக்கு விடிஞ்சதும் என்ன காணும்னு தேட போறாவ. நாளைக்கு விடிஞ்சதும் என்ன காணும்னு எல்லாரும் பரிதவிச்சு தேட போறாவ. வேற வழி இல்ல, அந்த ஹாலிடே பாஸ் கார்டோட 2 நாள் முடிஞ்சிருச்சு. இனி நான் மறுபடியும் பேய் பாஸ் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். வள்ளி கண்ணு, அம்மா போயிட்டு வரம்மா. உன் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்க. என்ன சொக்கி கண்ணு, நீ நல்லா படிச்சு மார்க் வாங்குமா. உங்க அம்மைய பேய் பாஸ் வீட்ல இருந்து கண்டிப்பா வந்துருவாவ. உங்களை மாதிரி புருஷன் கிடைக்கிறதுக்கு பத்திரகாளி அக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். பொண்டாட்டிக்காக 1 ரூபாய் இழக்காத இந்த ஆண்கள் மத்தியில நீங்க எனக்காக 60,000 ரூபாய்க்கு சோறு வாங்கி தந்திருக்கீங்க. இந்த நன்றியை நான் எப்பொழுதும் மறக்கவே மாட்டேங்க. எத்தே, இனிமே இந்த குடும்பத்தை நீங்க தான் வழி நடத்தி காப்பாத்தி கூட்டி போயாகணும். பத்திரகாளி அக்கா சீக்கிரம் வந்துருவாங்க. அது வரைக்கும் இந்த குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்கங்கத்தே. அப்போ சரி, நான் போயிட்டு வரேன். எல்லாருக்கும் குட் பை. அடியே ஜம்போ காளி, வெளியே வா. டாடா பாய்னு 2 வார்த்தை சொல்லிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? வெளியே வா, சீக்கிரம் வா. காரை இது எடுத்துட போறானுங்க. பத்திரகாளியா கோய், இந்த 2 நாள் உங்களுக்கு பதிலா உங்க குடும்பத்தை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டேன் கோய்.
உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் நான் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணிட்டேன் கோய். இனி உங்க குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது கோய். உங்களை சீக்கிரமாவே பார்க்க வர்றேன். இந்த 2 நாள் உங்க குடும்பத்து கூட இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கோய். நீங்க நெசமாவே இப்படிப்பட்ட குடும்பம் கிடைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் கோய். என் வாழ்க்கையில இப்படி நான் என்னைக்கும் சந்தோஷமாவே இருந்ததே இல்லை கோய். இந்த சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கோய். அடியே ஜம்போ காளி, டாடா பாய் பாய்னு சொல்லிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? உனக்காக நான் இன்னும் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? சீக்கிரம் வந்து கார்ல ஏறு. பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணதெல்லாம் போதும்பா, சீக்கிரம் கார்ல ஏறு. அடியே ஜம்போ காளி, சீக்கிரம் கார்ல ஏறி தொலைடி. இந்த ஆட்டை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? இந்த ஆடு மட்டும் முந்தா நேத்து வந்துச்சுன்னா இதை அடிச்சு சாப்பிட்டுருக்கலாம். இப்போ கிளம்புற நேரம் வேற ஆச்சு, சாப்பிட முடியாதே. சாப்பிடுவடி, சாப்பிடுவா. என்ன அடிச்சு சாப்பிடலான்னு பிளான் போட்டிருக்கியா? பேய் பாஸ் வீட்டுக்கு மட்டும் போனதுக்கு அப்புறம் பாரு, ஒன்ன நான் அடிச்சு சாப்பிடுறேன்டி. டை டை குத்தீசரா, ஜம்போ காளி கதவு திறக்க போறா, ரெடி ஆயிரு. காருக்குள்ள டபக்குன்னு குதிச்சிடணும். அம்மாடி, அடியே ஜம்போ காளி, கதவை திறக்க சொன்னா என்னடி அம்மாடி ஆத்தாடின்னு இருக்கிறா? நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? யப்பா, காருக்குள்ள யாரு பாருக்கா? லட்டாண்டி யாரு கிட்ட பேசிட்டு இருக்கறா? அதானே, அப்படியே சாக்காய் பார்த்துட்டு இருக்கறா. அப்படி உள்ள யாரு தான் இருக்கா? ஏய் ஏய், நவுரு 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 நவுரு. அட பாவிகளா, நீங்களாடா? அட பாவிகளா, இவங்க எப்படா ஃபேமிலியா வந்து உட்கார்ந்திருக்கறாங்க? அண்ணா, எப்படி எல்லாரும் காருக்குள்ள ஏறினீங்க? ஏய், என்ன அப்படி பாக்கா? நீ செண்டிமெண்ட் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கறப்போ நாங்க யாருமே தூங்கல, முழிச்சு தான் கிடந்தோம். என்னது, முழிச்சு தான் இருந்தீங்களா? கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏய், என்ன எல்லாரும் அவளுக்கு முன்னாடி கார்ல ஏறி போவோமா? ஓகே. என்னத்தை சொல்றிய? அப்போ நான் கிளம்ப போறேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா, நீதான் அன்னைக்கு சொன்னியே கடைசியா வண்டர்லாக்கு கூட்டு போங்கன்னு. அப்பவே கண்டுபிடிச்சிட்டோம் நீ மறுபடியும் பேய் பாஸ் வீட்டுக்கு தான் போக போறான்னு. என்னங்க, அப்புறம் கடைசி ஆசையா என்ன ஜாலியா ஒரு வண்டர்லாக்கு மட்டும் கூட்டு போங்கங்க. வண்டர்லா தானே, ஜாலியா போயிடலாமா? அப்போ நான் மறுபடியும் பேய் பாஸ் வீட்டுக்கு தான் போக போறேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா. அப்போ இவ்வளோ உண்மை தெரிஞ்ச உங்களுக்கு நான் கடைசியா இன்னொரு உண்மையும் சொல்றேன். நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் உங்களோட நெசமான மருமக கிடையாது. தெரியும், நல்லாவே தெரியும். என்னது, நான் உங்க மருமக இல்லைன்னு ஏற்கனவே தெரியுமா? எப்படி? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு என் பேரை தப்பா சொன்னீங்கல்ல, அப்பவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க என் அம்மா இல்லைன்னு. என் புள்ள வள்ளிக்கு என் மேல எம்பிட்டு பாசம். என்னது, வள்ளியா? ஏமா, நான் சுக்கிமா. ஆனாலும் வள்ளிய வெள்ளின்னு சொல்லி சமாளிக்க பாத்தியலே, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்படின்னா நான் வேற ஆளுன்னு தெரிஞ்சேதான் என் கூட பழகுனியலா?
பாத்தியாடா குத்தீஸ்வரா, இந்த குடும்பம் சரியான ஏமாறுற குடும்பமா இருக்குன்னு பார்த்தா பயங்கரமா ஏமாத்துற குடும்பமா இருக்குது. ஆமாப்பா பண்ணமேலையே, இது சாதாரண குடும்பம் இல்ல, உஷாரான குடும்பம். அப்படின்னா நான் உங்க பொண்டாட்டி இல்லைன்னு தெரிஞ்சேதான் எனக்காக 60,000 ரூபாய்க்கு சோறு வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாம்மா, நீ என் பெஞ்சாது இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். நான் உங்க பத்திரக்காளி இல்லைன்னு தெரிஞ்சே எனக்கு 60,000 ரூபாய்க்கு சோறு வாங்கி கொடுத்திருக்கிறீங்க. இந்த மாதிரி குடும்பம் கிடைச்சிருக்கிறதுக்கெல்லாம் பத்திரக்காளி அக்கா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். டேய் 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 டேய், பாட்டு ஆஃப் பண்ணுங்கடா, பாட்டு ஆஃப் பண்ணுங்க. ஆமா, இவனுங்க பெரிய மாயாண்டி குடும்பத்தார் ஃபேமிலி. அப்படியே பீல் பண்ணி பாட்டு போடுறாங்களாம். பாட்டு சீக்கிரம் கார்ல ஏறிடி ஜம்போ காளி. என்னம்மா முடிச்சிட்டு இருக்கற? சீக்கிரம் வந்து கார்ல யாரு? நம்ம எல்லாருமே பேய் பாஸ் வீட்டுக்கு போவோம். அது அது வந்து அத்தை. என்ன முழிக்கிற? பேய் பாஸ் வீட்டுக்கு போய் என்னோட உண்மையான மருமகளை போய் கூட்டு வரலாமா? அது வந்து அங்க போறது ஆபத்து. எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்தாலும் பரவாயில்ல, பேய் பாஸ் வீட்டுக்கு போய் என் மருமகளை இங்க கூட்டு வர போறேன். நீங்க எல்லாரும் இவ்வளோ முடிவு இருக்கிறப்போ சரி போலாம். டேய் 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 குத்தீஸ்வரா, ஜம்போ காளி கதவு திறக்கற, சீக்கிரமா ஓடிரலாம். ஏமா, இது பெரிய கார் தாமா, நல்லா சம்மனு உட்காருங்க. நல்லாதான் உட்கார்ந்துருக்க மக்கா, பெரிய கார்ல அதான் உட்கார நல்லா இருக்கு. ஏய் ஏய், வழி விடுங்க வழி விடுங்க. ஏ அம்மா, என்ன ஆடு காக்காலாம் வருது? சு 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 சு. வாடுங்க வாடுங்க, வாசியில யாரி வரலான்னு பாக்குறீங்களா? வாடுங்க. அடியே ஜம்போ காளி, நீயே ஓசி டிக்கெட்டு எங்களை ஓசின்னு சொல்றியா? போடி வேலைய. யாய் காரை விட்டு இறங்குங்கன்னு சொல்றேன்ல, இறங்குங்க. ஏமா விடுமா, இந்த ஆட்டை நாம பேய் பாஸ் வீட்டுக்கு போனதும் அடிச்சு சாப்பிட்டுருவோம். அடியே கிளவி, என்ன சொன்னா? என்ன அடிச்சு சாப்பிட போறியா? பேய் பாஸ் வீட்டுக்கு மட்டும் போகணும், அதுக்கப்புறம் என் சுயரூபத்தை பார்த்துட்டு நீ பயந்து ஓட போறா. சரி, எல்லாரும் ஏறி உட்கார்ந்துட்டோம், சீக்கிரம் வண்டியை எடுங்க. பேய் பாஸ் வீட்டுக்கு போய் என் மருமவளை கூட்டு வர போறேன். ஏல டிரைவர், வண்டி